காலை கண் திறந்த உடனே வேலை பணம் குடும்பம் என்று மனசு ஓட ஆரம்பிக்குதா? கர்த்தர் இன்று உங்களிடம் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஒருத்தர் தினமும் காலை எழுந்ததும் போன் எடுத்தாங்க, பேங்க் பேலன்ஸ் பார்த்தாங்க, ஆபீஸ் மெசேஜ் பார்த்தாங்க, அடுத்தது வீட்டு செலவு நினைவுக்கு வந்துச்சு. காலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசு டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு நாள் போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து ஜெபிச்சாங்க. ப்ராப்ளம் எதுவும் உடனே மாறல, ஆனா அவங்க மனசு மாறிச்சு. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது, நம்ம நாள் முழுக்க என்ன நடக்கும் என்று நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா அந்த நாளை யார்கிட்ட ஒப்படைக்கிறோம் என்பதை நாம முடிவு பண்ணலாம். நீங்களும் காலை எழுந்த உடனே கவலைய முதல்ல பிடிச்சுக்காதீங்க. முதல்ல ஏசப்பா கிட்ட போங்க. உங்க வேலை, உங்க பணம், உங்க குடும்பம், உங்க பயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. இயேசு சொல்லுறது சிம்பிள், முதல்ல என்னை தேடு, மீதியை என்னை நம்பி நட. அதனால நாளைக்கு எப்படி போகும் என்று பயப்படாதீங்க. இன்றைய நாளை இயேசப்பா கையில ஒப்படைச்சிட்டு நிம்மதியா நடங்க. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, ஒவ்வொரு நாளையும் கவலையோட ஆரம்பிக்காமல் முதல்ல உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வேலை, குடும்பம், தேவைகள் எல்லாத்தையும் உம்முடைய கையில் ஒப்படைக்கிறோம். எங்கள் மனசுக்கு சமாதானம் தந்து உம்மை நம்பி நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்கள் மனசை தொட்டிருந்தா ஆமேன் என்று காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கவலையோட ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கிற யாரோ ஒருத்தருக்கு தேவன் கொடுக்கிற சமாதானமா இருக்கலாம். அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் கூட ஒரு வாழ்க்கையை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு வர தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.